தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், அந்த தண்டனை விவரங்கள் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யுங்க. நிச்சயமாக 329 என்ற பிரிவின் கீழ் மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்டதாக 3 ஆண்டு சிறை தண்டனையை நீதிபதி வழங்கியிருக்கிறார். அதேபோல 126 என்ற பிரிவின் கீழ் மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தியதாக 1 மாத சிறை தண்டனையும், 87 என்ற சட்டப்பிரிவின் கீழ் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் என்ற பிரிவின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். 127 என்ற சட்டப்பிரிவின் கீழ் உடலில் காயத்தை ஏற்படுத்தியதற்காக 1 ஆண்டு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 75 என்ற சட்டப்பிரிவின் கீழ் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக 3 ஆண்டு சிறை தண்டனையும், 76 என்ற சட்டப்பிரிவின் கீழ் கடுமையாக தாக்கியதாக 7 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல் 64 என்ற பிரிவுதான் பாலியல் வன்கொடுமை. அந்த பிரிவில் தான் 30 ஆண்டு காலம் தண்டனை குறைப்பில்லாத ஆயுள் என்றும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 351 என்ற பிரிவின் கீழ் கொலை மிரட்டல் விடுத்ததாக 7 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 238 பி என்ற பிரிவின் கீழ் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரத்தை அளித்ததாக 3 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 66 ஏ தகவல் தொழில்நுட்ப பிரிவை, அதாவது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதாக தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் என்ற குற்றத்திற்காக 3 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் என இந்த தண்டனையை ஒரு விரிவான தண்டனையை நீதிபதி வழங்கியிருக்கார். கோகுல், அந்த தண்டனை விவரங்கள் குறித்து சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு, இந்த வழக்கில் தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஹலோ சார் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதுல 30 வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் சிறை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த தண்டனை அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? பதினோரு பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக என்ன தண்டனை, என்ன அபராதம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 64 என்ற பிரிவில் தான் அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் என்ற தண்டனை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசனிடம் நாம் கேட்கலாம். சார், இந்த தண்டனை அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று மகளிர் நீதிமன்றத்திலே 30 வருடங்களுக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனை வழங்கியிருப்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் வரவேற்கிறது. நடைபெற்ற பாலியல் சம்பவம் என்பது மாணவ சமுதாயத்துடைய மனநிலையை பெரிய அளவிலே தமிழகத்திலே பாதித்திருந்தது. பெற்றோர்களும் அச்சத்திலே இருந்தார்கள். தற்போது குறுகிய காலத்திற்குள் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளியை தண்டித்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே நேரத்திலே குற்றவாளிக்கு துணை போனவர்களை பற்றிய எந்த செய்தியும் இல்லை. அதில் உண்மை நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜி.கே. வாசன். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்ப தண்டனை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீதிமன்ற காவலில் ஞானசேகரன் வைக்கப்பட்டார். இதற்கு அடுத்த கட்ட நடைமுறை என்னவாக இருக்கும்? அடுத்த கட்டமாக ஏற்கனவே தண்டனை குற்றவாளி என்ற அடிப்படையில் அந்த சிறைக்கு ஞானசேகரன் அழைத்து செல்லப்படுவார். ஏற்கனவே இந்த வழக்கில் 5 மாத காலமாக அவர் ஏறக்குறைய சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த 30 ஆண்டு காலம் தண்டனை குறைப்பில்லாத ஆயுள் என்ற ஒரு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கிய போதிலும் அவருக்கு அடுத்த கட்டமாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு என்று நீதிபதியால் வழங்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் தரப்புடைய வழக்கறிஞர் இருக்கார், அவரிடமே கேட்கலாம். சார், இப்ப
ஞானசேகரனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதிகபட்ச தண்டனையை கொடுத்திருக்காங்க, அவருடைய மனநிலை எப்படி? அவர் மனநிலை கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்காரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்து 10 வருஷம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு. 30 வருஷங்கிறதால கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்காரு. அடுத்த கட்டமா நீதிமன்றத்துடைய நடவடிக்கை நீதிமன்றம் எதுவும் நடவடிக்கை, அது ஆல்ரெடி உள்ள இருக்காரு, அதனால திரும்ப உள்ளதான் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால அவர் பெயில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அவர் பெயில் வாங்குறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உங்களோட சட்ட நடவடிக்கை அடுத்த கட்டமா மேல்முறையீடு எப்படி இருக்கு? கண்டிப்பா மேல்முறையீடு செய்தான். ஏன்னா நாங்கள் ஒரு 2-3 சந்தேகங்களை எழுப்பியிருந்தோம். அதுக்கான விடைகள் ஜட்ஜ்மெண்ட்ல தான் தெரியும். அதுக்கு விடைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேல்முறையீடு செய்யப்படும். 11 பிரிவுகள்லையுமே அதிகபட்ச தண்டனையை நீதிபதி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி 11 பிரிவுகள் 10 பிரிவுகள் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரிவில் வந்துட்டு எந்த தண்டனையும் கொடுக்கல. அதிகபட்ச தண்டனை மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு 3 வருஷம் 1 வருஷம் அந்த மாதிரி தான். இது ஒரு பிரிவு மட்டும் தான் 30 லைஃப், அதாவது லைஃப்ல இருந்து 30 வருஷம் குறைச்சி அவங்களுக்கு குறைச்சி கொடுத்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஞானசேகரன் தரப்புடைய வழக்கறிஞர் தெரிவித்தது போல 10 ஆண்டுகள் சிறை தண்டனை தான் என்ற ஒரு தண்டனை எதிர்பார்த்ததாகவும், நீதிபதி அதிகபட்ச தண்டனையாக 30 ஆண்டு காலம் தண்டனை குறைப்பில்லாத ஆயுள் என்ற ஒரு தண்டனையை வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஞானசேகரன் இதனால் மனமுடைந்திருப்பதாக அது போன்ற தகவலாம் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அவர் தண்டனை குற்றவாளி என்ற அடிப்படையில் புழல் சிறைக்கு மீண்டும் பாதுகாப்போடு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.